அகில இந்திய சுற்றுலா அனுமதி சீட்டு விதிகளை மீறி இயக்கப்படும் பிற மாநில பதிவெண் கொண்ட ஆம்னி பேருந்துகள் மட்டுமே முடக்கப்பட்டு வருகின்றன என்று தமிழக போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் கூறியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்ட அறிக்கையில், தமிழகம் முழுவதிலும் 1535 ஆம்னி பேருந்துகள் தமிழகத்தில் பதிவு செய்து முறையாக இயங்கி வருகின்றன. இது தவிர 943 ஆம்னி பேருந்துகள் பிற மாநிலங்களில் பதிவு செய்து அகில இந்திய சுற்றுலா அனுமதி சீட்டு பெற்று தமிழகத்திற்குள்ளாக அகில இந்திய சுற்றுலா அனுமதி சீட்டு விதிகளை மீறி இயங்கி வருகின்றன. இவற்றுள் பெரும்பான்மையானவை புதுச்சேரி, நாகாலாந்து, அருணாச்சல பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் பதிவு செய்து இங்கு இயங்கி வருகின்றன. மேலும் கர்நாடகா, கேரளா, ஆந்திர பிரதேசம் மற்றும் புதுச்சேரி ஆகிய மாநிலங்களில் பதிவு செய்து அந்த மாநிலங்களுக்கு செல்லாமல் தமிழகத்திற்கு எந்த ஒரு வரியும் செலுத்தாமல் தமிழகத்திற்குள்ளாகவே இயங்கி வருகின்றன. இதுவும் ஒரு விதிமீறலாகும். மேலும் இந்த மாநிலங்களில் பதிவு செய்யப்பட்ட ஆம்னி பேருந்துகளில் பல தமிழக மாநிலம் வழியே பிற மாநிலங்களுக்கு பயணிக்கின்றன. அவ்வாறு செல்லும் பொழுது விதிகளை மீறி தமிழகத்திற்குள் பயணிகளை ஏற்றி இறக்கி செல்கின்றன. இன்னும் 793 ஆம்னி பேருந்துகள் போக்குவரத்து ஆணையரகத்தின் மூலம் விடுக்கப்பட்ட பல கட்ட எச்சரிக்கைகளை மீறி தங்களது முறைகேடான மற்றும் சட்டத்திற்கு புறம்பான இயக்கத்தை நிறுத்தவில்லை. இத்தகையவர்களால் அரசுக்கு ஆண்டொன்றுக்கு குறைந்தபட்சம் 34 கோடியே 56 லட்சம் ரூபாய் நிதி இழப்பு ஏற்படுகிறது. முறைகேடாக மற்றும் சட்டத்திற்கு புறம்பாக இயக்கப்படும் ஆம்னி பேருந்துகளின் இயக்கத்தை இனியும் அனுமதிக்க இயலாது. இவ்வாறு முறைகேடாக மற்றும் சட்டத்திற்கு புறம்பாக இயங்கும் ஆம்னி பேருந்துகளின் உரிமைகளின் மீதும் அவர்கள் முறைகேடாக எவ்வாறு பிற மாநிலங்களில் போலி ஆவணங்களை கொடுத்து பதிவெண்ணும் அனுமதி சீட்டும் பெறுகிறார்கள் என்பது குறித்தும் ஆராய்ந்து குற்றவியல் நடவடிக்கை எடுக்கவும் அரசு முடிவு செய்துள்ளது. ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் என்னையும் போக்குவரத்து ஆணையரையும் சந்தித்து அரசு எடுக்கும் நடவடிக்கைக்கு ஒத்துழைப்பு வழங்குவதாகவும், மேற்கொண்டு 200 ஆம்னி பேருந்துகளுக்கு மேலாக தமிழகத்தில் மறுபதிவு செய்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவித்தனர். அகில இந்திய சுற்றுலா அனுமதி சீட்டு பெற்று அகில இந்திய சுற்றுலா விதிகளின்படி இயங்கும் ஆம்னி பேருந்துகள் தொடர்ந்து இயங்குவதற்கு எந்த தடையும் இல்லை. அகில இந்திய சுற்றுலா அனுமதி சீட்டு விதிகளை மீறி இயக்கப்படும் பிற மாநில பதிவெண் கொண்ட ஆம்னி பேருந்துகள் மட்டுமே முடக்கப்பட்டு வருகின்றன என்று அமைச்சர் சிவசங்கர் விளக்கினார்.